அதாவது விஜய் சார் வந்து எதை தொட்டாலும் வந்து அது பொன்னாகும் சொல்லுவாங்க. எதை தொட்டாலும் வெற்றி தான். அவருக்கு தோல்விங்கிறது வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நல்ல மாமனிதர் விஜய். தளபதி விஜய் சார் கூட நான் ஒரு 170 நாள் அந்த திருப்பாச்சி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு, அவர் கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அவர் கூட யார் போட்டாலும் அவர் வேண்டான்னு சொன்னதே கிடையாது. அதே போல் இப்போ பொது சேவைக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு படம், அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 500 கோடி 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கான்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், சின்ன குழந்தைங்க மனசில் யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சார். அவர் இந்த நாட்டோட சிஎம் ஆனாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் தான் சொல்லணும்.